ஹாய் ஹலோ வெல்கம் டு ரித்திக்ஸ் கேம்ஸ் வேர்ல்ட். ஸோ நான் இது பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதே மாதிரி மைண்ட் கிராஃப்டில் நான் வீடியோஸ் எடுக்கிறேன். பட் இருந்தாலும் அதை எடிட் பண்ணி போடுறதுக்குள்ளே வந்து கொஞ்சம் நிறைய இஷ்யூ வருது. எனக்கு ஸ்கூல் ஹோம்ஒர்க் வேறு இல்லை, ஹோம்ஒர்க் வேறு நிறையா இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போ என்னடா கட்டுறேன்னு கேட்டிங்கன்னா பிரமிட் கட்டிகிட்ருக்கேன். ஆக்சுவலி மைண்ட் கிராஃப்டில் நிறைய ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாடர்ன் ஹவுஸ் கட்டியிருக்கேன். எனக்கு ஒரு பெருசாக கட்டி வச்சுருக்கேன். அதுக்கு நிறையா குவாட்ஸு எல்லாம் ரிசர்ப்பா. நான் இப்போ தான் நெதர் ரீசெட் பண்ணேன். அதுக்காக ஓகே விஷயத்துக்குள்ள வரேன். ஓகே இப்போ என்னடா கட்டுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரமிட் தான் கட்டிகிட்ருக்கேன். ஆக்சுவலி ஃபுல் பேஸும் முடிச்சாச்சு. இன்னும் ஒயிட் கான்க்ரீட்ஸ்லாம் போடணும். ஸோ அதான் போட்டுட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நிறையா ப்ராக்ரஸ்லாம் பண்ணி வச்சுருப்பேன். அதே மாதிரி நான் ஜாப்பனீஸ் டவர் பண்ணியிருப்பேன். முக்கியமான விஷயத்தையும் மறந்துட்டேன் கைஸ். ஸோ எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ். ஸோ ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி நியூ இயர். ஓகே இப்போ டைட்டில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ரொம்ப நாள் கழித்து நிறைய ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஆக்சுவலி மைண்ட் கிராஃப்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, முதல்ல இருந்துச்சு. இப்போது ரொம்ப கட்டிக்கிட்டே இருக்கல, ஸோ கடுப்பாக ரொம்ப இப்படியே பண்ணிட்டே இருக்குமே. ஏதோ அட்வென்ச்சர் போகலாமான்னு தோணிக்கிட்டே இருக்குது. ஸோ சொல்லுங்கள், ஏதாவது அட்வென்ச்சர் போகலாம்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பிரமிட் ஆக்சுவலி நான் கண்ட நேரத்தில் கட்டிகிட்டு இருந்தேன். இது நான் ஏற்கனவே கட்டி முடிச்சிட்டேன். இப்போ ரெக்கார்டிங்கில் சொல்லிகிட்டு இருந்தேன் உங்களுக்கு. இதில் ரொம்ப அயன்லாம் தேடிட்டு இருந்தேன். ஆக்சுவலி அயன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன். ஆனால் அந்த அயன் ஃபார்ம் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகலை. ஓகே அதனால் அப்படியே இழுத்து மூடிட்டேன். இருந்தாலும் சைடு எஃபெக்ட்ஸில் இருக்குது இன்னும் அதே மாதிரி. ஸோ அந்த பேஸ்லாம் காமிக்கிற அப்புறமா ஒரே நிமிஷம் வெயிட். ஆக்சுவலி நான் ட்ரைடென்ட்டில் சூப்பராக இம்பேரிங் எல்லாத்தையும் போட்டேன். இருந்தாலும் அது பறக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுது. அதாவது ரெய்னி டைமில் பறக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுது, மற்றபடி எதுக்கு யூஸ் ஆகலை. நீ என்னடா ஷேடர்ஸ் போடலையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் ஷேடர்ஸ் போட்டிருக்கேன். பட் அது நைட்டு மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஏன்னா காலையில் வந்து எனக்கு பழையபடி இருந்தால் ஓகேன்னு இருக்கும். ஓகே அதே மாதிரி இப்போ வந்து சென்டரில் லாவா ஊற்றுவேன். அதெல்லாம் அப்புறமா ஊற்றிப்பேன். இந்த ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் தமிழ் ஆக்சுவலி நார்மலாக பில்லர்ஸ்லாம் இருக்கும். நான் சும்மா சரி இந்த மாதிரி லைட்டிங் வச்சுக்கோமா, நம்ம லைட்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பில்லருக்கு பதிலாக லைட் வைக்கிறேன். ஆனால் அந்த லைட்டே சும்மா வேறு லெவலில் காமிக்குது பிரமிடை. அட்லீஸ்ட் ஷேடர்ஸ் போட்டா கூட இவ்வளோ வந்துருமான்னு தெரியாது எனக்கு. ஓகே இப்போ மெயின் பேஸ் வந்தாச்சு. ஸோ நான் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கேன். ஆக்சுவலி ரொம்ப லேக் ஆகுதுன்னு சொல்லுவேன். வீடியோவில் பார்க்கும்போது தான் தெரியுது. ஏன்னா எனக்கு ஆடும் போது ரொம்ப அவ்வளோவா தெரில. ஓகே ஸோ இது பாருங்கள், என்னடா இவ்வளோ ஃப்ளாட்டாக ஆக்கிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மாப் ஃபார்மர் ஸ்லைடில் வச்சுருக்கிறது. அதே மாதிரி இங்கே லைட்ஸ் வேறு ஒர்க் ஆகணும்னு சொல்லி வச்சுருக்கேன். அப்சர்வர்லாம் நிறையா போட்டு வச்சுருந்தேன். அது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஆனால் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இதான் என் மாடர்ன் மேன்ஷன். நான் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்சிட்டி ரொம்ப நல்லா ஜாலியாக போயிட்டு வரலான்னு நினச்சேன். என்சிட்டி அப்போ தான் தெரியுது. நான் எலக்ட்ரா வந்து ஒரு 2-3 வாங்கிட்டு எடுத்துட்டேன். ஏன்னா ஷிப்பு வந்து நான் வந்து எண்டர் ட்ராகன் முடிச்சுட்டு எண்டர் ட்ராகனோட ஹெட்டெல்லாம் எடுத்து ஹெட்டில் முட்டையை எடுத்து அப்புறம் எண்டர் ட்ராகன்லாம் அதெல்லாம் பெரிய விஷயம். நான் கிட்டத்தட்ட 1 மாதமாக வந்து எண்டு வேர்ல்டில் தான் இருந்தேன். ஓகே இப்போ நான் வந்து ஜங்கலில் இருக்கேன். இது பார்த்திங்கன்னா மவுண்டைன் பிளேஸ் மாதிரி சும்மா செஞ்சு வச்சுருக்கேன். மவுண்டைன் பிளேஸ் டூர் பண்ணி காமிச்சிருப்போம். இதோ இது பார்த்திங்கன்னா சும்மா ஒரு அருவி குளிக்கிற மாதிரி ஒரு வச்சுக்கிறேன். ஓகே நல்லா போகலாம். இப்போ நல்லா ஆக்சுவலி ரொம்ப தூரம் போகும் ஸ்டெப்ஸு. நான் வந்து கொஞ்சம் இடக்கு முடக்காலாம் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே இப்போ கிறிஸ்மஸில் ஸோ இது வந்து ஆக்சுவலி முன்னாடி எடுத்த வீடியோ கிளிப்பு. இது கொஞ்சம் தான் இருந்துச்சு, சில இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ எனக்கு கடலை ஸ்பேஷன் இருந்துச்சு. அதான் ஆக்சுவலி இந்த நைட்டில் ஷேடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மேலே முடியாது அடிக்காமல் போகலாம். ஓகே நைட்டு ஷேடர்ஸ் ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக தெரிஞ்சிருக்கும். ஓகே நான் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போது நைட் வந்து சில்க் டச் பிக்கெட்ஸு. ஸோ நான் ஆக்சுவலி சொல்ல மாட்டேன். நான் நெதரைட் ஆர்மருக்கு ஆக்சுவலி மாறியிருக்கேன். அதே மாதிரி எலக்ட்ரா என்சான்மெண்ட்ஸு சும்மா வேறு லெவலில் வச்சுருக்கேன் எல்லாமே. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். சில்க் டச் பிக்கெட்ஸ் டைமண்ட் பிக்கெட்ஸ் தான் மாற்றிருக்கேன் எல்லாமே. இந்த சில்க் டச் பிக்கெட்ஸும் கொஞ்சம் நேரத்தில் நெதரைட்டாக வரப்போகுது. இது ஆக்சுவலாக சும்மா உடச்சாலும் வர மாட்டேங்குது. நான் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மாப் ஃபார்ம். ஆக்சுவலி அந்த மாப் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் ஒர்க்கே ஆகலை.
அதனால இதுக்கு புது மாப் ஃபார்ம் எடுக்கலான்னு பார்த்தேன். இது பார்த்திங்கன்னா தண்ணிக்கு நடுவில் வச்சா நல்லா இருக்குன்னு பார்த்தேன். தண்ணிக்கு நடுவில் வச்சா நிறையா கூட ஸ்பான் ஆகும். ஏன்னா மற்றதெல்லாம் வெளில வரும். ஸோ தண்ணியில் வச்சா தண்ணிக்கு வெளில ஸ்பான் ஆகாதுல்ல. ஸோ அதனால் இது எடுக்கிறேன். இதுவே பழைய மாப் ஃபார்மாக இருந்துச்சுன்னா அது ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. ஆக்சுவலி என்னன்னு தெரில. நான் இது பார்த்தீங்கன்னா நிறையா லேயர்ஸ் கட்ட போகிறேன். அதனால் ஒரு சர்க்கர் பாக் அளவுக்கு வேணும். ஓகே, இப்போதைக்கு எவ்வளோ ஆச்சு பார்க்கலாம். ஃப்யூச்சரில் நிறையா பிளான் வச்சுருக்கேன். ஆக்சுவலி அதை பார்த்தீங்கன்னா தீம் பார்க் செய்யலாம். அப்புறம் இதெல்லாம் ஐடியாஸ் தான். கட்டுற போகிறது எப்போன்னு தெரில. கலெக்ட் பண்ணுவாங்க. இங்கே ஓட்டையில் முதல்ல கண்ட இடத்துல ஓட்டையை போட்டிருக்கேன். முதல்ல இந்த பெட் எடுக்கிறேன். என்னது ஐயோ டே ஏன்டா சாப்பிட்டீங்க. ஸோ பனி வச்சு எடுக்கலாம். ஐயோ நைட் ஆகுதா. ஸோ நைட்டுக்குள்ளே எல்லாம் வேலையும் முடிக்கணும். இது ஸ்பானாக விட்டு கூடுறது இங்கே இன்னைக்கிட்ட அவ்வளோவா இருக்கா. தூங்கிடலாம். டப்புன்னு தூங்கு ஒரே தூங்கலாம். ஐயோ வந்துட்டான். தூங்கு இன்னும் நைட்டு போக மாட்டேங்குதே. டக்குனு வா இருட்டு. பரவாயில்ல. டக்குனு போடு. சரி நாளைக்கு பார்த்துக்கலாம். இல்லை இது இருக்குது. ஐஸ் தூக்கி போட்டலாம். ஏன்னா இது வேஸ்ட்டு. ஏன்னா தண்ணி அது உடச்ச தண்ணி தான் வரும். பரவாயில்ல, அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். அது சரி ஆனால் பரவாயில்ல இருக்கட்டும். ஓகே, ஸோ இது உடைக்கலாம். ஆக்சுவலி உடைக்கிறதுல பிடிக்கவே இல்லை. ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஓகே, இதை கட்டலாம். இது ஏன்டா கட்டுற அப்படின்னு நினைக்காதீங்க. என் பெட்ஸுக்கான ஒரு ரூம் வேணும். அதான் ஓகே. இது பார்த்தீங்கன்னா சுகர் கேன் ஃபார்மு. இது 2 லேயர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே. இப்போ நெதரைட் ஆக்சஸ் சூப்பராக தான் இருக்குது. இப்போ ஒரு கதவு செய்யணும். இப்போ 2 கதவு மட்டும் போயிடலாம். இங்கே வரும். ஓகே, மிச்சம் இருக்கிறதுல பண்ணலாம். ஆனால் டிராஃபிக் கட் பண்ணி நம்ம கூட எடுத்துக்கலாம். எதுக்கு பெட்ஸ் எனக்கு கிராஃப்ட் பண்ண போகிறோம். மிச்சம் இருக்க வேஸ்ட். இது பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு. அங்கே வச்சு கோல்டு நிறையா பிளாக்ஸ் வச்சு அதான் ஹெல்மெட் யூஸ் பண்ணி வேறு ஹெல்மெட் ஸ்காப்டர் ஹெலிகாப்டருக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். சாப்பாடுங்க அவ்வளோதான். இது லாவாவில் சொல்லுங்க. அது தான் ஃபயர் வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா அது ஆக்சுவலி ஒரு ஸ்னோ காலம் இது வைக்கிறதுக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீடர். அப்புறம் அங்கே புத்தா சிலை இருக்குது. அந்த புத்தா சிலை ஆக்சுவலி ரொம்ப பெருசாக இருக்கும். நான் குட்டியாக ஆக்கிறதுக்காக கொஞ்சம் நிறையா மாடிஃபைலாம் பண்ணேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ரீடர். ஓகே ஓகே ஓகே. ஜாப்பனீஸ் டவர் மாற்றிட்டேன். ஜாப்பனீஸ் டவர் அங்கே ஆக்சுவலி இருக்குது. அது காட்டக்கூடாதுன்னு நினச்சேன். ஐயோ சரி அப்புறமா காட்டலாமே நினச்சேன். சரி பரவாயில்ல, காட்டியாச்சு, விட்டுருங்க. அதான் ஜாப்பனீஸ் டவர். அதோட இங்கேருந்து வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குங்கிறது. நான் எலக்ட்ரா வச்சு பறக்கான்னு காமிக்கிறது நடக்காதீங்க. உள்ளே போகலாம். இதான் ரிசோர்ஸ் ஸ்பேஸு. இங்கே ஹனி இருக்குது. அப்புறம் அந்த சைடில் வாட்டர் மெலன் வச்சுருப்பேன். ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா வாட்டர் இன்ஃபினிட்டி வாட்டர் சோர்ஸ் டாங்க் வச்சுருக்காங்க. அப்புறம் ஹார்ஸு க்ரீப்பர் ஃபார்ம் சைடில் இது ஃபியூல் சிஸ்டம். இதான் சுகர் கேனு. அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வீட் ஃபார்ம். அப்புறம் கோழி எல்லாம் இருக்குது. கோழி, மாடு, ஆடு, பன்னி. இங்கே ஆக்சுவலி அயன் காலம் வச்சுருந்தேன். அயன் காலம் கீழே அயன் ஃபார்ம் வச்சுருக்கேன். அது ஒர்க் ஆகிட்டு இருக்கும். பட் அது என்ன ஆச்சுன்னா அயன் ஃபார்ம் உடஞ்சிட்டு ஃபுல்லாக லாவாலாம் குட்டி இந்த இடமே ஸ்பாயில் ஆயிடுச்சு.
பின்னாடி இருக்கிறான் ஃபுல்லாக. ஸோ அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்பி ஒர்க் அவுட் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஆட்டோமேட்டிக் சர்வீஸ் போயிடுச்சு. நீங்கள் ஒன்று கட்டி வச்சுருக்கேன். இது என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஒழுங்காகவே வரமாட்டேங்குது, கடுப்பாக இருக்குது. அது ஒன்றும் இல்லை, வெளில போயிட்டு வந்த ஒரே நிமிஷம். அங்கே தண்ணி ஒழுங்காக ஃப்ளோ ஆகலை, ஒரே நிமிஷம். இது முதல்ல எடுத்துக்கலாம். இந்த தண்ணி ஒழுங்காக ஃப்ளோ ஆகலை. ஓ ஐஸ் ஆயிடுச்சா? புரியுது. ஐஸ் ஆனதுனால அந்த இன்னொரு ஐஸ் இது உடச்சிட்றா. ஓகே யோசிக் சாவடிக்குது. உடடா டே மேலே ஏறிட்டு உடக்க முடியலையே. எத்த மாட்டேன் உடடா பிடிச்சிட்டேன். சரி அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ ராக்கெட்டில் வந்து ஆக்சுவலி நான் பறவை காமிக்கல உங்களுக்கு யாருக்கும். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜூம் ஆகி இதை காட்ட கொடுத்து விடுங்கப்பா 3 ஹவர்ஸ். ஓகே இந்த பக்கத்தில் ஏர்போர்ட் வச்சுருக்கேன், அது அப்புறமா காட்டுறேன். மேலே உட்காந்து வரைக்கும். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நெதரில் போயிட்டு நிறைய இடத்துல வந்து எடுத்து வந்தேன். ரைட் ஃபார்ம் மாப், இது பார்த்தீங்கன்னா மாப் ஃபார்மு. ஸோ இதான் நான் சொன்னேன் அப்போ. இருங்க எக்ஸ்பி தருவானுங்க. ஓகே ஏற்கனவே எக்ஸ்பியில் எடுத்து வச்சுருந்தேன். அதான் இது ஆக்சுவலி எக்ஸ்பி வரமாட்டேன். ஓ நான் இன்னும் ஏஎஃப்கே ஆகலை, நம்ம அப்படியே தான் ஏஎஃப்கே ஆகலாம். ஏஎஃப்கே ஸ்பாட் மாதிரி சும்மா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கிளாஸ் வச்சுருவேன், நான் நிறையா இருந்துச்சா அதுதான் யூஸ் பண்ணேன். மாட்டியா வேணா கொடுப்பாங்க போடாங்க. நம்மளுக்கே காசு இருக்கேன். வாடே ஆகிட்டு வருது. அதான் சரி, நான் 5 நிமிஷம் கூட ஆகலை, அப்புறம் எப்படி தான் இருக்கும். ஓகே வைஸ் ட்ரை பண்ண போகிறேன். இதான் பார்த்தீங்கன்னா ரைட் ஃபார்மு. வாங்கலாமே கடுப்பு அப்புறமா அதுக்குலாம் ஷிப்பு கேசலு. ஓகே கேஸில் முதல்ல காமிக்கிறேன் உங்களுக்கு. லேண்ட் ஆக முடியும்னு பார்த்தேன். என்னடாங்க சரி வந்து பார்த்தீங்கன்னா வேல் செஞ்சுருக்கேன். ஓகே இது பார்த்தீங்கன்னா இது முட்டை என்ட்ராகன் முட்டை. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா என்சான்மெண்ட் டேபிள். இது பார்த்தீங்கன்னா 4 சைட் ஆஃப் டவர், சென்டர் டவரு, 4 டைப் கார்னர் டவர்ஸில் வச்சுருந்தேன். 2 விதராட்சி நல்லா போட்டிருக்கேன். அதுலேருந்து கிடச்சது தான் அது பேக்கன்ஸ் 2. அதே மாதிரி சிலது க்ரியேட்டிவ் வந்து எடுத்தேன் பேக்கன். ஏன்னா எனக்கு மாடர்ன் ஹவுஸ்க்கு வந்து ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஒரு சில நான் வந்து திடீர்னு வந்து ஒரு மாடர்ன் ஹவுஸ் வந்து எனக்கு ஃப்ளேவர்லாம் வைக்கணும் அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ணுறது தெரியல எனக்கு. ஸோ அதனால் எடுத்துட்டேன். ஆக்சுவலி அது எனக்கு நியாயமாக படலை. எனக்கு க்ரியேட்டிவ் வச்சு எடுத்தது ரொம்ப கஷ்டப்படுது ஆக்சுவலி கட்டின எல்லாமே. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் மாறு இருக்குது. வேல் பார்த்துருக்கீங்க. அப்புறம் நெக்ஸ்ட் லைட் ஹவுஸ். இது லைட் ஹவுஸ் என்னடா பண்ணி இவன் அடே ஏன்கிட்டே வரான். சரி நல்லதுடா, சைடு எஃபெக்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஷிப் ஏதோ
இதில் கொண்டை கட்டிக்கிட்டு தண்ணியிலேருந்து போட்டால் நம்ம வந்து இப்படி பறக்கலாம் இருக்காருங்க. வாடா என்னடா வர மாட்டேங்குது. வாடாடே வேறு ஏற்றானுங்க ஒன்று. ஓகே இருங்க. நம்ம வந்து வாடா இது பார்த்தீங்கன்னா ஷிப்புக்கு மேலே போக முடியலன்னாங்க. சரி நான் இதுலேருந்து ட்ரை பண்ணுறேன். கடுப்பு ஏற்றுறாங்க. இது வேலைக்கு நான் கீழே போய் ரைட் யூஸ் பண்ணி. ஆமாம் கைஸ், அண்டர் வாட்டர் டக்ஸ் நிறைய கட்டி வச்சுருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா காண்டுவட்டு, இது பார்த்தீங்கன்னா உட்லேண்ட் மேட்சிங்லேருந்து எடுத்துலாம். ஐயோ போயிடுச்சு அது. ஐயோ இதை போடணுமாண்ணா லூசு பாருங்க. இது ரிப்டைட் போட்டது அடிச்சு காமிக்கிறாங்க. ட்ரௌனு குட்டி ட்ரௌனு இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 0.001% தான் வாய்ப்பு குட்டி ட்ரௌனில். எங்கடா இன்னொருத்த குட்டி பையன் எங்கடா இருக்க? குட்டியா குட்டி ஓ 2 செகண்ட். ஓகே இது பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருந்தேன். எங்கேருந்தோ இங்கேருந்தோ கஷ்டப்பட்டு இந்த ஸ்பிரிட்டு எல்லாத்தையும் போட்டு எடுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டு மாதிரி. ஸோ இந்த லைட்டு கூட என்டர் இதுலேருந்து எடுத்தது தான். ஆக்சுவலி ஒரு 2 ஸ்டாக் கிட்ட இருக்குல்ல. ஒரு ஸ்டாக் ஃபுல்லாக ஷல்க்கு இருக்குல்ல, அதில் வந்து நான் ஷல்கர் பார்த்து போட முடியல. அதனால் என்டர் டெஸ்ட்டில் மொத்தமாக போட்டு வச்சுட்டேன் எல்லாத்தையுமே. இங்கே வந்து டெஸ்ட்டை வச்சுட்டேன். இப்போ அக்வாரியம் மாதிரி இங்கே ட்ராபிக்கல் ஃபிஷ்ஷு, டாட்டாய்ஸு மாதிரிலாம் வச்சுருப்பேன். இந்த ஆக்ஸ்லாட்டல், ஸ்குவிட்டு, இது வாவா பறந்துப்பேன். ஸோ இங்கே வந்து எதாவது வெட்டலாம் தான் நினைக்கிறேன். இதான் அண்டர் வாட்டர் பேசேஜ் பண்ணாங்க. இப்போ டாக்டர் தான் பார்த்துக்கோங்க. வில்லேஜர் அவுட் போஸ்ட் போய் மொத்தமாக லூட் வச்சுட்டு வந்தேன். இங்கே கார்ட்டோகிராஃபர் டேபிள் இருக்கும், சும்மா வச்சுருக்கேன். வாடா டேய் இப்போ வேலை போகலாம். இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்கோட வெளிப்பாடம். ஸோ இதான் டாக்கு. சரி நான் உள்ள முதல்ல இருந்தேன் பார்த்தீங்கன்னா இல்லை டாக் இந்த சும்மா சன்செஸ் பண்ணுறது. இந்த இது பார்த்தீங்கன்னா ட்ரேடர், வில்லேஜர் ட்ரேடர். நான் ஏற்கனவே காமிச்சிருப்பேன். இவனுங்க ஒரு தரானுங்க. இந்த லெஃப்ட்டில் போட்டால் இவனுக்கு என்ன தரானுங்க தரணும் யூஸ் மாதிரி. இந்த ஆரோஸ் தரானுங்க. நான் வச்சுக்கிட்டு வந்து போடல ஆக்சுவலி. எப்படினாலும் தரானுங்க. இங்கே 2 வச்சுருக்கேன் ஜோடியில். ஆனால் குட்டி போனீங்களா இல்லையா? போடலையா? இவன் என்ன ஒட்டையாக இருக்கான். ஓகே நீ எங்கிட்ட வந்து டேய் ஓட்டை எங்கே இருந்துச்சாண்ணா? வா நீ குட்டி போட்டவனாடா, சத்துருவா ஆடா டேய். சரி பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஏன்னா இவனுங்க வரமாட்டானுங்க. எனக்கு ஒரு லைப்ரரி மிச்சம் நம்மளுக்கு. என்னது? ஓகே சரி பார்த்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா நெதரைட்டு சும்மா எல்லாத்தையும் மைண்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் ஒன்றா. நான் வந்து டைமண்டு நிறைய வச்சுருந்தேன் தான் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து. அதே மாதிரி கோல்டு, ஆக்சுவலி கோல்டு ஃபார்ம் வந்து நெதரில் வச்சுருந்தேன் தான். டைமண்டு ஒரு கேவ் பெருசாக நிறைய ஒரு கேவ் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க டைமண்டு இருந்துச்சு. பெரிய கேவ் ஆக்சுவலி உண்மையாகவே. ஏன்னா டைமண்ட் எண்ணிக்காக தான் கிடைக்கும். ஒரு கேவில் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் தான் கிடைக்கும், அது பெரிய கேவில். ஸோ அது எந்த அளவுக்கு பெரிய கேவ் நான் இமேஜ் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து சைட் எஃபெக்ட்ஸ் காணுங்க. ஓகே இது பார்த்தீங்கன்னா அந்த கேக்டஸ் ஃபார்ம். நகர்த்து போகணும். கேக்டஸ் ஃபார்ம் சும்மா வச்சுருக்கேன், எதுவும் யூஸ் இல்லை. அப்பப்போ ஏதாவது டைஸ் வந்துடலாம் சொல்லி இது பண்ணி ஃபார்ம். இது ஆர்ட் ஃபார்ம். இந்த கோழி இது என்ன ஆச்சுன்னா ஹாப்பர் வச்சு எல்லாமே வந்து கைட் டெஸ்ட்டு ஃபுல்லாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வீட் ஃபார்ம், ஆட்டோமேட்டிக் வீட் ஃபார்ம். ஓகே இது பீட்ரூட்டு அப்புறம் பொட்டேட்டோ. இப்போ வந்து இது பொட்டேட்டோ பேக்டு பொட்டேட்டோ காலி ஆயிடுச்சு பண்ணிட்டு கருவு வேம்பூஸ் வந்து நிறையா வரல. அப்புறம் பார்த்துருக்கோம். க்ரீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இருக்கும். கைப்பிடிக்கிற தம்பி. இது பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி வாட்டர் ஃபார்ம், வாட்டர் சோர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இது என்ன ஆப்பிள்குள்ளே வர மாட்டேங்குது.
பிக்காக்ஸ் எடுத்து போடா எட்றாத எடுத்துட்டு என்ன இருக்குல்ல உள்ள ஏதாவது வச்சுருக்கீங்களா? இல்லைண்ணா ஒன்றுமே இல்லை பார்த்துங்க போட மாட்டாங்க வாங்கிட்டானா வேஸ்ட் ஆயிடுச்சு. சரி நைட் ஆயிடுச்சு நம்ம தூங்க போகலாம். ட்ரை பண்ணி இது பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வாங்க சரி வாட்டர் இந்த போன் பிளாக் வந்து ரொம்ப போனாக இருந்துச்சா அதான் போன் பிளாக் ஆக்கிட்டேன். அதை ஸ்விம்மிங் பூல் ஆகிட்டேன். ஸ்வால் எடுத்து ஃபேண்டம் தான் வச்சு ஸோ நெதரேட் ஹேர்பர் ஓகே எந்திரிச்சாச்சு. ஓகே கைஸ் போடு ஜஸ்டிம்ஸ். ஸோ ஜாப்பனீஸ் டவர் பார்த்துக்கோங்க நல்லாயிருக்கா? இது ஆக்சுவலி இந்த உள்ளே வந்து ட்ராகன் மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருந்தேன். அது கேவலமாக போயிடுச்சு விட்டுருங்க. ஓகே இது பார்த்தீங்கன்னா ராமன் ஷாப் மாதிரி சும்மா செஞ்சு வச்சுருக்கேன். இது இன்டீரியர்லாம் கொடுக்கலாம்னு தேவையில்லை, இன்னும் நல்லாயிருக்கும் இன்டீரியர் கொடுக்குறது. இது ஒரு மாதிரி கேவலமாக போயிடுச்சு. இருங்க ஒர்க் ஆகுது என்னாச்சு தர சரி பார்த்துக்கலாம் அப்புறமா. ஓகே இதுதான் ஜாப்பனீஸ் மாதிரி சும்மா ஜப்பான் மாதிரி செய்யலான்னு பார்த்தேன். சல்கர் பாஸ் இருக்கட்டும் பக்கமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த புத்தா சிலை இது பெருசாகிடுச்சு. ஓகே இது பிரமிட் தான் தெரிதா? பிரமிட்டோட அவுட்புட் தெரிதா? சூப்பராக இருக்குல்ல சும்மாவே. ஓகே இது பார்த்தீங்கன்னா ஒரு மிச்சம் இருக்க நிறையா ஆக்சுவலி எடுத்திருந்தால ஓல்டு ஃபார்மில் வந்து நிறையா செஞ்சு வச்சுருந்தேன். ஓகே டைமண்ட் ப்ளே பட்டன் ப்ளூடூத் ப்ளே பட்டன் அந்த மாதிரி செஞ்சு வச்சுருந்தேன். பிரமிட் கூட போகலாமா? சரிப்பா எந்த இருட்டும் இல்லாமல் பாருங்க நல்லா சூப்பராக இருக்குன்னு தெரியுது. கண்ணாடி அப்பப்போ போட்டோன்னா சூப்பராக இருக்குன்னு நினச்சேன். நிறைய பேர் போட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் இது வாடாடே இதான் ஃபார்ம். இந்த வாட்டர் பஸ்ல இருக்குது ஒரே நிமிஷம். ஃபார்ம் இது ஒரு வீடு ஒரு டேம் ஒரே நிமிஷம். ட்ரைடன்ட் இந்த ட்ரைடன்ட் ஓகே இது வைடே இருக்குது. சரி ஷல்கர் பாக்ஸ் எடுக்கலாம். ஓகே பிக்காக்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா நான் வந்து செஞ்சு வச்சிருக்கேன் மவுண்டனிங் மேலே. ஸோ அங்கே வர தோட்டப்பா ஓகே ராக்கெட் பிக்காக்ஸ் ஓகே இது பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி சும்மா செஞ்சு வச்சாங்க. நல்லா இருக்கா? ஓகே நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ் சும்மா இந்த மாதிரி செஞ்சு வச்சுங்க. டெரக்கோட்டாஸ்லாம் கிடச்சிச்சா இது சும்மா இது இருக்குது. இது பேர் கிறிஸ்மஸ் ட்ரெஸ் தான் அதான் பார்த்தேன். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குங்களா? இது பார்த்தீங்கன்னா ரெயின்டீரு. இது பார்த்தீங்கன்னா ஒரு டியூட்டோரியலில் பார்த்து தான் வச்சுருந்தேன். சும்மா கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி உள்ள நிறைய ரேபிட்லாம் பார்த்து சம்மந்தமே நம்ம எது கிடைக்கிறோம் இப்போது. சரி விடுங்க. ஸோ இதான் கிறிஸ்மஸ் தாத்தா அப்படியே. அப்புறம் இது ஸ்னோமேன். அப்புறம் அங்கே கிறிஸ்மஸ் ட்ரீ. ஓகே இது உள்ளே போகலாம். இப்போ உள்ளே போனோன்னா அந்த இது டிஸ்பென்சர் வந்து எனக்கு இது கொடுக்கும் கப்பல். போட்டு போட்டு கட்டுச்சு. ஏய் நீ ஏன்டா அங்கேயும் சாவடிக்கிறாங்க போடா. அவ்வளோதாங்க எனக்கு இந்த ராஃப்ட்லேயே போகலாமா? சரி இல்லை வேணாம் இந்த போட்டில் ராஃப்டில் போகலாம். என்னடா போய் தொல்லா ஓகே ஓகே திரும்பி இந்த சைட் திரும்புடா. டேய் திரும்புடா போலாமா? இங்கே போ இங்கே வா. ஐயோ அப்படி திரும்புடா. டேய்
என்ன கைஸ் இந்த போட்டு வேறு கடுப்பு எடுத்துக்கிட்டு இங்கே வாய்ப்பு ஓகே கைஸ் போகிறாங்க அந்த சைட் திரும்ப இப்படி இந்த போட்டு கஷ்டமாக இருக்கு ஓகே கைஸ் சாக வலிக்க இந்த பில்லர் தெரியாமல் போட்டேன் பேசாம நடந்தே போயிருக்கலாம்ண்ணா சரி விடுங்க இதான் பார்த்தீங்கன்னா ஐயோ அடி விடுது அடி விழுதே ஐயோ மேலே போகல ஐயோ ஓகே இதான் கிறிஸ்மஸ் தாத்தாவோட மேலே வந்து பார்க்கலாம் ஐயோ சரி ஓகே கைஸ் ஃபைனல் டச்சா இப்போ பாருங்கள்